சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். நிறைய பேர் சேப்பங்கிழங்குல காரக்குழம்பு வச்சாக்கா குழக்குழன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இன்றைக்கி நம்ம குழக்குழன்னு இல்லாமல் சேப்பங்கிழங்குல வச்சு ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே இந்த சேப்பங்கிழங்கை நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் உப்பு போட்டேன் அப்படின்னா, உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இதில் வராது. கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நடுப்புற இந்த காய் எல்லாத்தையும் இப்படி நல்லா தள்ளிடுங்க. தள்ளிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்து ஒரு 10 பல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அதையும் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கணும். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குவோம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 8 பேருக்கு குழம்பு வைக்கிறேன், அதனால் நான் 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ 4 பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.25 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ வெறும் மிளகாத்தூள் இதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுவோம் நம்ம. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் இல்லை திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது வந்து ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து புளி வந்து ஒரு 100 கிராம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.